கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நியூயார்க் சிட்டில நடுராத்திரியில வேலை பார்க்குற ஒரு 911 ஆபரேட்டருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஆனா அந்த ஃபோன்ல பேசின சிறுமி 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறப்பவே ரொம்ப திகிலா இருக்குல்ல. இந்த ஷேடோ ஹவுஸ், அதாவது நிழல் வீட்டோட பயங்கரமான மர்மத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். டைம் நைட் சரியா 2:33. இது ஏதோ சாதாரண நேரம் கிடையாதுங்க. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குற 911 ஆபரேட்டர் எமிலியோட வாழ்க்கையில ஒவ்வொரு ராத்திரியும் சரியா இதே நிமிஷத்துல தான் அந்த பயங்கரம் ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த கால் வருது. ஃபோன்ல ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே மெதுவா, ப்ளீஸ் காப்பாத்துங்க, அவன் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்னு கிசுகிசுக்கிறா. பதறிப்போன எமிலி லொகேஷன் என்னன்னு கேட்கறதுக்குள்ள லைன் டக்குன்னு கட் ஆயிடுது. முத நாள் ராத்திரி சரியா 2:33க்கு வந்த அதே கால் 2வது நாள் ராத்திரியும் ரிப்பீட் ஆகுது. ஆச்சரியம் என்னன்னா, அதே அழுகுரல், பிசகாத அதே வார்த்தைகள். இதனால ரொம்பவே பயந்து போன எமிலி 3வது நாள் அந்த காலை போலீஸை வச்சு ட்ரேஸ் பண்றாங்க. ஆனா அந்த ட்ரேஸ் பண்ண அட்ரஸை பார்த்த போலீஸாரே அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான கொலை நடந்த வீடு. ஒரு முழு குடும்பமும், குறிப்பா ஃபோன்ல பேசின அதே வயசுல இருந்த ஒரு சிறுமியும் அங்க ரத்த வெள்ளத்துல கொல்லப்பட்டிருந்தாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு திகிலா இருக்குன்னு. பாகம் 1. நிழல் வீட்டுக்குள் எமிலியின் பயணம். இவ்வளவு பயம் இருந்தாலும் இதுல என்னதான் உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்க எமிலி அந்த ராத்திரியே அந்த பாழடைந்த வீட்டுக்கு தைரியமா கிளம்பி போறாங்க. யாருமே இல்லாத அந்த பாழடைந்த வீடு, உடைந்த ஜன்னல்கள். அவங்க கிட்ட போனதும் அந்த மெயின் டோர் மெதுவா தானாவே திறக்குதுங்க. உள்ள நுழைஞ்ச எமிலிய அடர்ந்த மரண இருள் மட்டுமே வரவேற்குது. அந்த மயான அமைதியில சடனா ஒரு சத்தம். மேல் மாடியிலிருந்து ஒரு டெலிஃபோன் ரிங் ஆகிற சத்தம் அந்த வீட்டின் நிசப்தத்தை சுக்குநூறா உடைக்குது. கையில ஒரு ஃபிளாஷ் லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எமிலி இருட்டுல மெதுவா மாடிக்கு போறாங்க. தூசு படிஞ்ச அந்த பழைய அறையில ஒரு கட்டிலுக்கு மேல ஒரு ஃபோன் மட்டும் தனியா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. நடுங்குற கைகளோட அந்த ஃபோனை எமிலி எடுக்கறாங்க. மறுமுனையில அதே சிறுமியோட குரல். ஆனா இந்த முறை அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்கல. அதுக்கு பதிலா அவன் உனக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்றா. எமிலியோட இதயமே ஒரு நொடி நின்னு துடிச்சிருக்கும் இல்லையா? அவங்க ரொம்ப மெதுவா திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு மிக உயரமான நிழல் உருவம் நிக்குது. கருப்பான ஆழமான வெற்றிடக் கண்கள், முகத்துல மரணத்தை வரவழைக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான புன்னகை. அவங்க அதை பார்த்த மறுகணமே அந்த வீட்டின் விளக்குகள் எல்லாமே மொத்தமா அணைஞ்சிடுது. பாகம் 2. இறுதி பதிவு. அதாவது மறுநாள் காலை அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விடிஞ்சதும் போலீஸ் போய் பார்த்தா அந்த வீட்ல எமிலி இல்ல. அவங்க சுத்தமா மாயமாகிட்டாங்க. ஆனா அந்த வீட்டின் தரையில அவங்களோட ஃபோன் மட்டும் கிடந்தது. அதுல ஒரு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா, எமிலியோட மரண அலறல். அந்த சத்தம் திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நடுராத்திரி 2:33க்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து உங்களுக்கு இது போல ஒரு ஹெல்ப் கேட்டு கால் வந்தா நீங்க அதை அட்டென்ட் பண்ணுவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்காவோட இந்த மாதிரி இருண்ட மர்மங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட இணைந்திருங்கள்.